Bismillahirrahmanirrahim. Assalamu alaikum. Welcome to கற்போம் கணிதம் யூடியூப் சேனல். கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் எண் வகைகளும் எண் கோலங்களும் என்பதனை பார்த்து வருகிறோம். அதன் தொடர்ச்சியாக இன்று நாம் சதுர எண்கள், முக்கோண எண்கள் என்பதனை பார்ப்போம். முதலில் சதுர எண்கள் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். சதுர எண் என்பது ஒரு எண்ணினை அதே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் கிடைக்கும் எண் சதுர எண்ணாகும். உதாரணத்துக்கு ஒன்றினை எடுத்தால் ஒன்றை ஒன்றினால் பெருக்கினால் 1. எனவே 1 என்பது சதுர எண்ணாகும். அதேபோல் இரண்டினை இரண்டினால் பெருக்கினால் 4. 4 என்பது இங்கே சதுர எண்ணாகும். இங்கே 2 இரண்டினால் பெருக்கப்பட்டுள்ளது. அதேபோல் 3ஐ 3னால் பெருக்கினால் கிடைப்பது 9. 9 என்பது சதுர எண்ணாகும். இங்கே 3 3னால் பெருக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு ஒரு எண்ணினை அதே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் கிடைக்கும் எண் ஆனது சதுர எண்ணாகும். இனி நாம் 1லிருந்து 100 வரையுள்ள சதுர எண்களை எழுதுவோம். முதலாவது சதுர எண் ஓர் 1 1. இரண்டாவது சதுர எண் ஈர் 2 4. மூன்றாவது சதுர எண் 3 9. நான்காவது சதுர எண் 4 16. ஐந்தாவது சதுர எண் 5 25. ஆறாவது சதுர எண் 6 36. ஏழாவது சதுர எண் 7 49. எட்டாவது சதுர எண் 8 64. ஒன்பதாவது சதுர எண் 9 81. பத்தாவது சதுர எண் 10 100. எனவே 1லிருந்து 100 வரையுள்ள சதுர எண்கள் 1 4 9 16 25 36 49 64 81 100. சதுர எண் என்பது ஒரு எண்ணினை அதே எண்ணினால் பெருக்குவதன் மூலம் கிடைக்கும் எண் சதுர எண்ணாகும். இனி நாம் முக்கோண எண்கள் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். முக்கோண கோள வடிவங்களில் அமைக்கக்கூடிய எண்கள் முக்கோண எண்கள் ஆகும். முதலாவது முக்கோண எண் 1 ஆகும். இரண்டாவது முக்கோண எண்ணினை பெறுவதற்கு 1ஐயும் 2ஐயும் கூட்டினால் 3. 3 என்பது இரண்டாவது முக்கோண எண்ணாகும். மூன்றாவது முக்கோண எண்ணை பெறுவதற்கு 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் கூட்ட வேண்டும். இவற்றை கூட்டினால் 6. 6 என்பது மூன்றாவது முக்கோண எண்ணாகும். நான்காவது முக்கோண எண்ணினை பெறுவதற்கு 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் 4ஐயும் கூட்ட வேண்டும். இவற்றை கூட்டினால் கிடைக்கும் எண் 10. 10 என்பது நான்காவது முக்கோண எண்ணாகும். ஐந்தாவது முக்கோண எண்ணினை பெறுவதற்கு 1ஐயும் 2ஐயும் 3ஐயும் 4ஐயும் 5ஐயும் கூட்ட வேண்டும். இவற்றை கூட்டினால் 1 2 3 3 3 6 6 4 10 10 5 15. எனவே ஐந்தாவது முக்கோண எண் 15 ஆகும். முக்கோண எண்களாகிய இவ்வெண்களை முக்கோண கோலத்தில் காட்டுவதாக இருந்தால் முதலாவது முக்கோண எண்ணாகிய 1னை ஒரு புள்ளியினை எழுதி இவ்வாறு முக்கோண கோலத்தினால் காட்டலாம். இரண்டாவது முக்கோண எண்ணாகிய 3னை முக்கோண கோலத்தில் காட்டுவதாக இருந்தால் முதல் வரிசையில் 1னையும் இரண்டாவது வரிசையில் 2னையும், அதாவது 1ஐயும் 2ஐயும் கூட்டிதான் 3 என இரண்டாவது முக்கோண எண் பெறப்பட்டது. எனவே முதலாவது வரிசையில் 1னையும் இரண்டாவது வரிசையில் 2 புள்ளியினையும் இட்டால் முக்கோண கோலத்தில் இவ்வாறு இரண்டாவது முக்கோண எண்ணினை காட்டலாம்.
மூன்றாவது முக்கோண எண்ணாகிய 6 முக்கோண கோலத்தில் காட்டுவதற்கு முதல் வரிசையில் ஒரு புள்ளியினையும் இரண்டாவது வரிசையில் 2 புள்ளியினையும் மூன்றாவது வரிசையில் 3 புள்ளியினையும் இட வேண்டும். மூன்றாவது முக்கோண எண்ணை முக்கோண கோலத்தில் இவ்வாறு காட்டலாம். நான்காவது முக்கோண எண்ணாகிய 10 முக்கோண கோல வடிவத்தில் காட்டுவதாக இருந்தால் முதலாவது வரிசையில் 1 இரண்டாவது வரிசையில் 2 மூன்றாவது வரிசையில் 3 நான்காவது வரிசையில் 4 எழுத வேண்டும். இது நான்காவது முக்கோண எண்ணினை முக்கோண கோல வடிவத்தில் காட்டுவது இவ்வாறுதான். ஐந்தாவது முக்கோண எண்ணாகிய 15 முக்கோண கோல வடிவத்தில் காட்டுவதாக இருந்தால் முதல் வரிசையில் ஒரு புள்ளியினையும் இரண்டாவது வரிசையில் 2 புள்ளியினையும் மூன்றாவது வரிசையில் 3 புள்ளியினையும் நான்காவது வரிசையில் 4 புள்ளியினையும் ஐந்தாவது வரிசையில் 5 புள்ளியினையும் இட வேண்டும். 4, 5. ஐந்தாவது முக்கோண எண்ணாகிய 15 முக்கோண கோல வடிவத்தில் இவ்வாறு காட்டலாம். இங்கே முக்கோண கோல வடிவத்தில் காட்டப்பட்டுள்ள 21 ஆனது எத்தனையாவது முக்கோண எண் என எவ்வாறு இனங்காண்பது? 21 எத்தனையாவது முக்கோண எண் என காண்பதற்கு இம்முக்கோணத்தின் கடைசி வரிசையில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை பார்க்க வேண்டும். கடைசி வரிசையில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கை 1, 2, 3, 4, 5, 6. எனவே இது 6வது முக்கோண எண்ணாகும். அதாவது 21 என்பது 6வது முக்கோண எண்ணாகும். இவ்வாறு ஒரு எண்ணினை முக்கோண கோல வடிவத்தில் காட்டி அது எத்தனையாவது முக்கோண எண் என எவ்வாறு காண்பதென்றால் அம்முக்கோணத்தின் கடைசி வரிசையில் குறிக்கப்பட்டுள்ள புள்ளிகளின் எண்ணிக்கையை கொண்டு அது எத்தனையாவது முக்கோண எண் என இனங்காணலாம். ஓர் எண் முக்கோண கோலத்தில் வட்டங்கள் வரைந்து காட்டப்பட்டுள்ளது. அதன் இறுதி வரிசையில் 11 வட்டங்கள் காணப்பட்டன. இது எத்தனையாவது முக்கோண எண்? இங்கே இறுதி வரிசையில் 11 வட்டங்கள் உள்ளதால் இது 11வது முக்கோண எண் என எங்களுக்கு சொல்லலாம். இறுதியாக எண் கோலங்கள் என்றால் என்ன என்பதனை பார்ப்போம். 2 தொடங்கி இரட்டை எண்களை ஒழுங்குமுறையில் எழுதுவோம். 2, 4, 6, 8, 10. இவ்வாறு 2 தொடங்கி வரிசையாக எழுதப்பட்ட இரட்டை எண்களானது 2 ஆரம்பிக்கும் இரட்டை எண் கோலம் எனப்படும். 1 தொடங்கி ஒற்றை எண்களை ஒழுங்குமுறையில் எழுதுவோம். 1, 3, 5, 7, 9. இவ்வாறு 1 தொடங்கி எழுதப்பட்டுள்ள ஒற்றை எண்களின் வரிசையானது 1 ஆரம்பிக்கும் ஒற்றை எண் கோலம் எனப்படும். அதேபோல் 9 தொடங்கி சதுர எண்களை ஒழுங்குமுறையில் எழுதினால் 9, 16, 25, 36. இவ்வாறு 9 தொடங்கி எழுதப்பட்ட சதுர எண்களின் வரிசையானது 9 ஆரம்பிக்கும் சதுர எண் கோலம் எனப்படும். 1, 3, 6, 10, 15 ஆகிய இவை முறையாக அதிகரிக்கும் முக்கோண எண்களாகும். இவ்வாறு ஒழுங்கில் எழுதப்பட்ட எண் கோலமொன்றின் ஒவ்வொரு எண்ணும் அக்கோலத்தின் உறுப்பு எனப்படும். இங்கே 1, 3, 6, 10, 15 என்பன முக்கோண எண் கோலத்தின் உறுப்புகளாகும். இதனுடன் எண் வகைகளும் எண் கோலங்களும் எனும் பகுதி முடிவடைகின்றது. எங்களது கற்போம் கணிதம் டுட்டோரியல் மூலம் நாங்கள் தரம் 6 முதல் 11 வரை கணிதத்தை கற்றுத்தர இருக்கிறோம்.
எனவே நீங்கள் கற்போம் கணிதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், உங்களது சந்தேகங்களையும் கருத்துக்களையும் கொமெண்ட்ஸ் பகுதியில் பதிவு செய்யவும். கற்போம் கணிதம் மூலமாக கணிதத்தை இலகுவில் கற்போம்.